இந்த விட நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிட்காயினை பத்தி பார்க்க போறோம். அதுவும் ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மென்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்க போறோம். ஏன் வந்து பிட்காயின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகுது? ஏன் வந்து கிரிப்டோ மார்க்கெட் வந்து பிட்காயின் ஒரு கிங்கா இருக்குது? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, பிட்காயின் வந்து பிரைஸ் மூவ்மெண்ட்டை பத்தி பார்க்க போறோம். அதே மாரி அதை வச்சு நம்ம ஃபியூச்சர்ல பிரைஸ் எவ்வளோ தூரம் போக போகுது? ஸோ நம்ம இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா? ட்ரேட் பண்ணலாமா? இல்ல எனி அதர் நமக்கு வேலையை பார்க்கலாமா? இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க போய் பார்க்கலாம். Hello, hi everyone. Welcome to the Trade Minds Crypto channel. ஃபஸ்ட்டு பிட்காயினோட ஸ்மால் ஹிஸ்ட்ரியை பார்ப்போம். 2010 பார்த்தீங்கன்னா பிட்காயின் ஃபஸ்ட்டு இனிஷியலி வந்து மார்க்கெட்டில் வந்து லிஸ்ட் ஆகப்பட்டது. $0.40 அதாவது 33.06 பைசாலேருந்து பிட்காயின் வந்து 2024 பார்த்தீங்கன்னா $74,000. தட் மீன்ஸ் 61,71,818 ரூபா. 33 ரூபா எங்கே இருக்குது, இங்கே 61 லட்சம் எங்கே இருக்குது பார்த்துக்கோங்க. 2025 பிட்காயின் வந்து எவ்வளோ ஹை ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா $1,00,000. சிம்பிளி சொன்னீங்கன்னா 73,40,295 ரூபா. 33 ரூபாலேருந்து இப்போ 73 லட்சம் வரைக்கும் போகுது. இது கோடி ரூபாய்க்கு ஒரு பிட்காயின் போகுமான்னு கேட்டிங்களா? கண்டிப்பாக வந்து போகும் போகாதுன்னு சொல்கிறது யாராலையும் முடியாது. பட் பிட்காயின் வந்து இப்போ தான் வளர்ந்து வர கிரிப்டோ இண்டஸ்ட்ரின்னு கூட சொல்லலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போகுன்ற மாதிரி தான் நிறையா கிரிப்டோ மார்க்கெட் எக்கனாமிஸ்ட் எல்லாருமே சொல்கிறாங்க. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா டீசென்ட்ரலைஸ்டு. உங்களுக்கு கிரிப்டோ பற்றி தெரியலனா மேலே ஐக்கான் இருக்குது, அதில் போய் பாருங்கள். இதுதான் நம்மளோட ப்ரெடிக்ஷன். 2025 $1 lakh கிட்ட போகும்ன்ட்டு வாங்க பார்ப்போம். இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், எதுக்காக பிட்காயின் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆன்சர் பார்த்தீங்கன்னா அது ஒரு டிஜிட்டல் மணியாக மாறினு வருது பிட்காயின். டிஜிட்டல் மணியாக புரியலையே, நம்ம வந்து கூகுள் பே மூலிமா அனுப்புகிறோம், அதான் டிஜிட்டல் மணி அப்படின்னு நினச்சிங்களா? நோ 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 நோ, இது ஒரு டிஜிட்டல் அசட் கூட சொல்லலாம். இப்போ நம்ம வந்து கூகுள் பே பண்ணுறது நம்மளோட ருப்பி. அதுக்கடுத்து ஃபாரினில் பார்த்தீங்கன்னா யூஎஸ் இருக்கலாம், யூஎஸ்டிடி டாலர் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து ரிபல், யுவான், இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் அவங்களுக்குள்ள ஒரு கரன்சி இருக்கும். பட் பிட்காயின்றது இந்த கவர்மெண்ட்டு, இந்த பர்சன் அப்படின்னு யாருமே கிடையாது. பிட்காயின் வந்து கண்டுபிடிச்சவன்ட்டு யாரையும் இந்த வரைக்கும் சொல்ல முடியல, ஏன்னா அன்னோன் பர்சனாக இருக்கிறாங்க. பட் அப்படிப்பட்டது வந்து இப்போ வந்து உலக லெவலில் $1க்கும் கீழே இருந்த ஒரு காயின் வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா $1,00,000 வரைக்கும் போகுதுன்னா எப்படி பார்த்துக்கோங்க. இது காரணம் பின்னாடி இருக்கிற ஒரு டிஜிட்டல் மணின்ற ஒரு வேல்யூ. அண்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி இன்னொரு முக்கியமான காரணம் வச்சுக்கோங்க, யூஎஸ்டிடி வச்சு நம்ம ஒரு பொருளை வாங்கலாம், விற்கலாம் இந்த உலகத்தில் எங்கே வேணாலும். பட் அதேமாதிரி பிட்காயினை வச்சு நம்ம வந்து ஒரு குட்ஸ், ஒரு பொருளை வாங்கவும் செய்யலாம், விற்கவும் செய்யலாம், ஒரு சர்வீஸ் ப்ரொவைடும் பண்ணலாம். அந்த மாதிரி கொண்டு வருது. இது வந்து ஒரு பிளாக் செயின் பேசிஸில் கொண்டு வரதுனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால தான் வந்து இது யாரை ஹேக் பண்ணுறது இந்த மாதிரி எதுவுமே கண்டுபிடிக்க முடியாதனால இது ஒரு டீசென்ட்ரலைஸ்டு கரன்சி கூட சொல்லுவாங்க. உங்களுக்கு இன்னும் கிரிப்டோ கரன்சி பிட்காயின் தெரியல, நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஐகான் வீடியோ பார்த்துட்டு வந்து இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், சரி பிட்காயின் இம்பார்ட்டன்ட் தான், சரி அது எதுக்கு வந்து இந்த கிரிப்டோ மார்க்கெட், இந்த ஒரு கரன்சி இந்த மார்க்கெட்டில் வந்து ஏன் அது ரொம்பவும் கிங்காக இருக்குது, ஏன் மற்ற கிரிப்டோலாம் இருக்கக்கூடாதா? ஏன் பிட்காயின் மாதிரி தான் இன்னும் நிறைய கரன்சி, எத்தீரியம்ன்றாங்க, ரூபல், எக்ஸ்ஆர்பி, இந்த மாதிரி நிறைய கரன்சி இருக்குதுல்ல, அதெல்லாம் வந்து லீடிங்கில் இருக்கலாம். ஏன் பிட்காயின் மட்டும் கிங்குன்ற மாதிரி? அது பிட்காயின் எந்த பக்கம் போதோ அந்த பக்கம் தான் எல்லாம் போகுது. காரணம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெரி சிம்பிள். பிட்காயின் பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் கரன்சி முதல் ஒன்று. ரெண்டாவது பார்த்தா ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ண கிரிப்டோ பிட்காயின் தான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணலாம். அதாவது ஒரு கரன்சி இருக்குதுன்னா உங்கள் வாங்குறவங்களும் இருக்கணும், விற்கிறவங்களும் இருக்கணும், அதை யூஸ் பண்ணுறவங்க எல்லாரும் இருக்கணும். அதே மாதிரி அதனால தான் அந்த கரன்சி வந்து டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து நீங்கள் எக்கனாமிக்ஸ் படிச்சிருந்தா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இட்ஸ் ஓகே, நமக்கு எக்கனாமிக்ஸ் பற்றி தெரிய தேவையில்ல. சிம்பிளாக சொன்னால் ஒரு கரன்சியை வச்சு நம்ம ஐஎன்ஆர் இருக்குது, நம்ம கடைக்கு போனால் கடையில் நம்ம ஐஎன்ஆர் காசு கொடுத்துட்டு நம்ம என்னென்ன வாங்கிக்கலாம். அதேமாதிரி அவர் காசு வாங்கிட்டு அவர்கிட்ட இருக்கிற சர்வீஸ் நமக்கு ப்ரொவைட் பண்ணுவார். அவ்வளோதான் பிட்காயினுக்கு சேம். பிட்காயின் பார்த்தீங்கன்னா உலகளவில் டிமாண்ட் இருக்குது, யார் வேணால் வாங்கிப்பாங்க, யார் வேணால் விற்றுவாங்க. ஸோ அதனால வந்து ஈஸியான டிரான்சாக்ஷன் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதோட லிக்விடிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையராக இருக்குது. அதுக்கப்புறம் வேர்ல்டு ஃபுல்லாகவே இது வந்து அக்செப்டபிளாக இருக்குது. லிக்விடிட்டி என்னென்ன, இப்போ கேஷ் வந்து லிக்விடிட்டி ஹையர்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதை ஈஸியாக நம்ம வந்து செலவு பண்ணலாம், ஈஸியாக நான் ஒரு பொருளை வச்சு வாங்கிக்கலாம், அதை நம்ம ஈஸியாக டிரான்சாக்ட் பண்ணுறதுக்காக ஈஸியாகுது. ஸோ அதேமாதிரி தான் பிட்காயின் வந்து ஈஸியாக டிரான்சாக்ட்னு. இன்னும் எனக்குலாம் பிட்காயின் யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது அப்படி கிடையாது. ஈஸியாக டிரான்சாக்ட்னா ஒரு கரன்சி நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுற லெவலுக்கு இருக்கும். ஓகேவா? முக்கியமான விஷயம் வந்து லிமிட்டடான சப்ளை தான். பிட்காயின் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 4 இயர்ஸுக்கும் ஒன்ஸ் வந்து ஆஃபாக குறைஞ்சிடும், அதான் ஹால்விங்னுவாங்க. உங்களுக்கு அதை பற்றி தெரியலனா மேலே ஐக்கானுக்கு கீழே லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் அதை போய் செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ அதனால தான் லிமிட்டடான சப்ளை. பிட்காயின்னா இவ்வளோ தான் பிட்காயின் அப்படின்ற மாதிரி இருக்குது.
இன்னும் லிமிடெட் சப்ளைனா எவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. இப்போ வந்து கரன்சியை பார்த்தா அதுக்கு லிமிடெட் சப்ளை இருக்குதான்னு கேட்டிங்களா, கண்டிப்பாக இருக்குது. எப்படின்னா அது வந்து அந்த டைமில் வந்து கவர்மெண்ட்டில் இல்லை அந்த நாட்டில் வர இன்ஃப்ளேஷனை பொறுத்து தான் வந்து ஹையராக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதாலும் சரி, கம்மியாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே கரன்சி வந்து அப்போ தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதேமாரி தான் பிட்காயினுக்கு பார்த்தா, பிட்காயினுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் லிமிட்டெட். இதை வந்து ப்ரொடியூஸ்லாம் பண்ண முடியாது. அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக ஹாஃபாக குறைக்கலாம். அதான் 1,96,93,725 பிட்காயின் மட்டும்தான் இந்த வேர்ல்டில் இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து பிட்காயின் வந்து ரொம்ப டிமாண்டாகவே இருக்கிறதுக்கு காரணமாக. இப்போ எல்லாருக்கும் ஒரு கடைசியாக ஒரு கேள்வி, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்? பிட்காயினையும் ஒரு 33 ரூபா இருக்கிற ஒரு பொருள் வந்து இப்போ வந்து 1 லட்ச ரூபா வரைக்கும் போகுதுன்னு சொன்னால் நம்ப மாட்டோம். அதே 33 ரூபா இருக்கிற ஒரு பொருள் வந்து 1 கோடி ரூபா வரைக்கும் போகுது நம்ம கண்ணு முன்னாடி. அப்படி இருக்கும்போது நம்ம அந்த பொருளை வாங்கவும் வேணாமா? அதே தான் விஷயம் பிட்காயினுக்கு பொறுத்தளவுக்கு. ஆனால் பிட்காயின் வந்து 2 விதமாக இருக்குது. பிட்காயினை பொறுத்த 2 விதமாக இருக்குது சொல்கிறதோட, பர்சன் வந்து 2 விதமாக இருக்கிறாங்க. ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட்டு, இன்னொன்று ட்ரேடிங். டெய்லியும் வந்து நான் வர சின்ன சின்ன ஃப்ளக்சுவேஷன் எல்லாத்தையும் நான் கேப்சர் பண்ண போகிறேன், டக்குன்னு நான் பெரிய பணக்காரன் ஆக போகிறேன் அப்படின்றவங்க இருக்கிறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டு, இந்த ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க, அதுக்கடுத்து பேங்க் டெபாசிட் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களாம் இதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. பட் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்கில் பொறுத்தளவுக்கு 7 to 8% கிடைக்கும். ரியல் எஸ்டேட் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 20 to 25% கிடைக்கலாம். பட் பிட்காயினில் பார்த்தீங்கன்னா 1000லேருந்து lakh % வரைக்கும் உங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த கிரிப்டோ கரன்சி பிட்காயின்னா ரொம்ப வெறும் பம்ப் உலகத்தில் வந்து ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. எல்லாருமே வந்து இதில் இன்வால்மெண்ட் ஆகிறாங்க. சரி, இப்போ நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா இல்லை ட்ரேடிங் பண்ணலாமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தாங்கன்னா, நீங்கள் வந்து ஃப்ரீ டைம் நிறையா உங்களுக்கு இருந்தால் நீங்கள் ட்ரேடிங் பண்ணலாம். பட் அதுக்கு நீங்கள் நிறைய நாலேஜ் தெரிஞ்சுக்கணும், நிறைய விஷயம் நீங்கள் கற்றுக்கணும். அதுவே நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னா, இப்போ யாராவது ஒரு பர்ஃபெக்டான ஒரு பர்சனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அவங்க இந்த இதை சொல்கிறாங்களா, ஸோ இந்த இடத்துல பை பண்ணலாமா, ஓகே, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் மாடலில் வந்து ஒரு 1 வீக்கோ 1 மந்த்துக்கோ இந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இல்லை நீங்களே கூட ஒரு 1 டே ஸ்பெண்ட் பண்ணால் தெரிஞ்சிடும் இதை எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம், எவ்வளோ கரன்சி நம்ம வந்து இதில் டெபாசிட் பண்ணலாம், எல்லாமே தெரிஞ்சிடும். ஓகேவா? இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் இன்ஃபர்மேஷனாக வீடியோ வேணுன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், உங்களுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடிங்கு அதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், நம்மளோட சேனலில் போய் பாருங்கள். நிறைய உங்களுக்காக ப்ரொவைட் பண்ணுறோம். மறக்காமல் போய் பாருங்கள்.